அப்புறம் கார் பந்தயம் நடத்துற நாட்டுக்கு அதுதானே முக்கியம். ஏங்க மக்கள் வறுமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல பிரச்சனைகளை துடிச்சிட்டு இருக்கிறாங்க. துடிக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அவளை காப்பாற்றுகிற அரசாங்கம் கார் பந்தயம் நடத்துது. பல 100 கோடி ரூபாயில நகருடைய மத்திய பகுதியில கார் பந்தயம் நடத்துகிற அரசு நமக்கு தேவையா? பேனா வைக்கிறாங்க, பேனா வைங்க நாங்க வேண்டாங்கள. எழுதாத பேனா எங்க வச்சா என்ன, நடுக்கட்டில் கூட வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? சரி, நினைவு மன்றம் கட்டுறீங்க, உங்க தலைவர் கட்ட வேண்டியது, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், கட்சியுடைய தலைவர், அவர் இருந்த காலத்தில் பல திட்டங்களை கொண்டாந்தாரு, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவருக்கு நினைவு மன்றம் கட்டிங்க, ரைட்டு. அவருக்கு முன்னாடியே நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில பேனா வச்சுட்டு இருப்பாங்களே. சரி, அப்படித்தான் பேனா கொடுக்கணும். எழுதுற பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவர் கொடுங்க, அவர் மாணவர் பாராட்டுவாங்க. இது அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு தான் இந்த எண்ணம் வரும், திமுக கட்சிக்காரருக்கு இந்த எண்ணம் வரவே வராது.